வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியினருக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பாலானோர் தற்போது அரசாங்கத்தின் மீது விரக்தியடைந்துள்ளதாக திலீப் ஜெயவீர குற்றச்சாட்டு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை மீட்டு செல்ல மேற்குலக நாடுகள் முற்பட்டன. அதற்கு மஹிந்த இடமளிக்கவில்லை என சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர. வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தீர்மானத்திற்கு அமைய தி சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவம் தொடர்பான 2 வழக்குகளின் கோப்புகளை போலீஸ் திணைக்களம் மீளாய்வு செய்து வருவதாக போலீஸ் ஊடக செய்தி தொடர்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். விக்ரமதுங்கவின் சாரதி கடத்தப்பட்டமை மற்றும் அவரது குறிப்பேடு காணாமல் போனமை தொடர்பில் விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்ட 2 நபர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார். நாங்கள் தற்போது கோப்புகள் மற்றும் ஏஜி திணைக்களம் வழங்கிய முடிவை ஆய்வு செய்து வருகிறோம். அடுத்த திட்டமிட்ட தேதியில் முடிவு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். சந்தேக நபர்களை விடுவிக்க உத்தரவிட்ட சட்டமா அதிபரின் முடிவை அப்பீல் செய்ய முடியுமா என்று கேட்டபோது பதில் கூறிய செய்தி தொடர்பாளர், இந்த உத்தரவை அப்பீல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் விவாதித்தோம். ஆனால் உத்தியோகபூர்வ அறிக்கைகளுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். நமது தற்போதைய புரிதலின் அடிப்படையில் நாம் அப்பீல் செய்ய முடியாது என்று தோன்றுகிறது. ஊடகவியலாளர் விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான வழக்கு 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு நடந்தது என சட்டமா அதிபர் திணைக்களம் தெளிவுபடுத்தியது. முக்கிய சந்தேக நபரான பிரேமானந்தா உடலகம அடையாளம் காணும் நடவடிக்கையில் ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் விடுவிக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மீட்டு செல்ல மேற்குலக நாடுகள் முற்பட்டன. அதற்கு மஹிந்த இடமளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் கூறிய போது, மேற்குலக நாடுகளை பகைத்து கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். போர் முடிவடைவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் வந்தனர். அத்தோடு அமெரிக்காவிலிருந்தும் குழு ஒன்று வந்தது. போரை நிறுத்துமாறு மஹிந்த ராஜபக்ஷவிடம் அவர்கள் வலியுறுத்தினார். ஏனெனில் அவர்கள் பிரபாகரனை மீட்டு செல்ல முயற்சித்தனர். அவர்களின் கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் மஹிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். 1987 வடமராட்சி சமரின் போது இந்தியா பருப்பு போட்டது. அதாவது அந்த காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை விமானத்தின் வழியாக மக்களுக்கு வழங்கினர். இதில் பருப்பு அதிகமாக வழங்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜே.ஆர். ஜெயவர்தன போரை நிறுத்தினார். அன்று போரை நிறுத்தி இருக்காவிட்டால் 4 அல்லது 5 நாட்களில் போர் முடிந்திருக்கும். வெளிநாடுகளுக்கு பணிந்து அன்று போரை நிறுத்தினர். மஹிந்த ராஜபக்ஷ வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை. மேற்குலகை பகைத்து கொண்டு போரை முடிக்க அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கினார். அதனால்தான் மஹிந்தவுடன் மேற்குலகம் பகையாக உள்ளது. இதனால் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினருக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பாலானோர் தற்போது அரசாங்கத்தின் மீது விரக்தியடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். அந்த குழுக்களை தமது கட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதோடு தற்போதைய அரசாங்கம் எப்போதும் வெற்றி பெறும் என்று ஒரு கணம் கூட நினைக்காதீர்கள். திசைக்காட்டிக்கு வாக்களித்தவர்களுக்கு அது சவால். அந்த சவாலை சமாளிக்க திசைக்காட்டிக்கு வாக்களித்தவர்களுக்கு சரியான விடயங்களை விளக்கினால் அவர்கள் எங்களுடன் நிற்பார்கள். ஏனென்றால் எங்களுடன் இருந்தவர்கள் தான் அவர்கள் அனைவரும். இதைதான் மிகவும் பொறுப்புடன் கூறுகிறேன். கடந்த முறை திசைக்காட்டிக்கு உதவிய எனது நண்பர்கள் பலர் இன்று திசைக்காட்டியில் இல்லை. எனவே நமது அதிகபட்ச ஆற்றலுடன் இந்த வெற்றிக்கு இட்டு செல்ல முடியும் எனவும் தெரிவித்தார். கே.டி. சந்திரஸ்ரீ கமிட்டியின் பரிந்துரையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அரசாங்கம் சமர்ப்பிக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் வாக்குறுதி குறித்து கருத்து தெரிவித்த விஜயபால ஏற்கனவே சில வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறினார். நாங்கள் அரசாங்கத்தை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இதுவரை வாகனம் வழங்கப்படவில்லை. அதுடன் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதில்லை எனவும் தீர்மானித்துள்ளோம் எனவும் அவர் கூறினார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவின் விலை ரூபாய் 450 ரூபாய் 2000க்கு உயர்த்தப்பட்டது. அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட 51 உத்தியோகபூர்வ இல்லங்களும் திரும்ப பெறப்பட்டுள்ளன. அவர்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள்
எரிபொருள் கொடுப்பனவையும் குறைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து வாகனங்களின் முதல் ஏற்றுமதி பிப்ரவரி 25 மற்றும் 27க்கு இடையில் வரும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அனைத்து வகை வாகனங்களுக்கும் இறக்குமதியாளர்கள் புதிய கடன் கடிதங்களை வெற்றிகரமாக பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து வாகன வகைகளையும் உள்ளடக்கிய 2வது மற்றும் 3வது ஏற்றுமதி மார்ச் மாதத்திற்குள் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நீண்டகால இறக்குமதி செயல்முறையின் தொடக்கத்தை குறிக்கிறது என்றார். மக்கள் அவசரப்பட தேவையில்லை என்று அவர் வலியுறுத்தினார். வாகனங்கள் 6 மில்லியன் ரூபாய் முதல் கிடைக்கும் என்று மனோஜ் குறிப்பிட்டார். சுசுகி ஆல்டோ, சுசுகி வாகன் மாடல்களின் விலை ரூபாய் 6000 மில்லியன் ரூபாய் முதல் 6.5 மில்லியன் வரை இருக்கும். டொயோட்டா யாரிஸ் ரூபாய் 6.5 மில்லியனிலிருந்து கிடைக்கும். ஐரோப்பிய வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். புதிய வாகனங்களுக்கு வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. மார்ச் நடுப்பகுதியில் அனைத்து மாடல்களும் எங்கள் ஷோரூம்களில் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தங்கள் வசதிக்கேற்ப வாகனங்களை பார்வையிடலாம், ஆய்வு செய்யலாம் மற்றும் வாங்கலாம் என்று மனோஜ் மேலும் கூறினார். புதிய வாகனங்களின் வருகையை தொடர்ந்து 2வது கை வாகனங்களின் விலைகள் அவற்றின் தற்போதைய சந்தை விலையிலிருந்து 25% குறையும் என்று அவர் மேலும் கூறினார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் BABSL ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு எழுதிய கடிதத்தில் குற்றவியல் விவகாரங்களில் சட்டமா அதிபரின் தீர்மானங்களை அமைச்சர்கள், அமைச்சரவை உட்பட அரசியல் அதிகாரங்களின் மீளாய்வுக்கு உட்படுத்தக்கூடாது என கடுமையாக வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய தலையீடு சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு முக்கியமான சட்டமா அதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்று BASL வாதிட்டது. சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டமை மற்றும் கடந்த வியாழன் கூட்டத்திற்கு சட்டமா ஜனாதிபதி பரிந்த ரணசிங்கவை அழைப்பதற்கான ஜனாதிபதியின் தீர்மானம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் இலங்கையின் மிகப்பெரிய தொழில்துறை அமைப்புகளில் ஒன்றான BASL இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளது. விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை கல்கிசை நீதவான் நீதிமன்றில் இருந்து விடுவிப்பது தொடர்பான சட்டமா அதிபரின் தீர்மானத்தை மீளாய்வு செய்வது குறித்து அமைச்சரவை பரிசீலிக்கக்கூடும் என்ற ஊடக அறிக்கைகள் குறித்து BASL ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. சட்டமா அதிபரின் அதிகாரத்தில் தேவையற்ற தலையீடுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி BASL-டம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கு அத்தியாவசியமான சட்டமா அதிபர் அலுவலகம் உட்பட முக்கிய நிறுவனங்களின் சுதந்திரத்தை ஜனாதிபதி தொடர்ந்து பாதுகாப்பார் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. போராட்டத்தின் போது வீடுகள் எரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லட்சக்கணக்கான ரூபாய் நட்டையீடு வழங்கியமைக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவில் செயற்பாட்டாளர் ஜமுனி கமந்தா இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். இந்த முறைப்பாடு பற்றிய முன்னறிக்கை தயாரிக்கப்பட்டு தகவல்களும் சேகரிக்கப்படும். ஆபாதிய ஆதாரங்கள் இருப்பதாக தெரிந்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.